டிஎம்கே ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியை பத்தி நாங்க சொல்றதை விட நீங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. உதாரணத்துக்கு நாங்க காலை வாக்கு சேகரிப்பு சென்றோம். அப்போ பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் இப்போ மழை பெய்யுது. வேளச்சேரி மெயின் ரோடு மட்டும்தான் வேளச்சேரி கிடையாதுப்பா, தரமணியும் வேளச்சேரி தான். எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நாங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களா? வெறும் உணவு பொட்டலம் மட்டும் கொடுத்தா போதுமா? அடிப்படை வசதி எங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அது கேட்கும்போது அதுக்கான விளக்கங்கள் எங்க சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா அவங்க அதுக்கு விலகி சொன்னாங்க. டிஎம்கே ஆட்சியை பத்தி என்ன சொல்றது, அவங்க வாக்குறுதி நிறைய கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கறத பாதிதை அவங்க நிறைவேற்றுறதே கிடையாது. மேலோட்டமா என்ன பண்ணமோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் காலையில கூட இங்க பிரச்சாரத்துக்கு வந்திருந்தோம். நாங்க எங்க வேட்பாளர் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தோம். ஒரு ரோடுமே சரியில்லை. அங்கங்க நீங்க மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரண்ட் கம்பி அந்தந்த அங்க கிடக்குது. ரோடு சரியில்லை. சிஸ்டமே டோட்டலா சரியில்லாம இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பா.